நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அண்ணன் எவ்வளவு சந்தோஷமா ஆடி பாடினாலும் ஏமா உடைய முகத்தில் கேள்வி ஏமா அப்படி சோமாரியா அண்ணா இங்க பாருங்கள் அண்ணா. என்ன அண்ணா, என்னை பார்த்த உடனே தங்கா என்ன சோகமாக இருக்கிறாயே, காரணம் என்னவென்று கேட்கிறாயா அண்ணா? ஆமாமா அண்ணா, இங்க பாருங்கள் அண்ணா. என்ன நான் சோகமாக இருப்பதற்கு காரணம் இருக்கிறது அண்ணா. அப்படி என்னதான் காரணம் அண்ணா? இங்க பாருங்க அண்ணா. அண்ணா, நம்முடைய கிராமத்திலே குளக்கரை இருக்கிறது அல்லவா? அண்ணா, அந்த குளக்கரைக்கு நான் அனுதினமும் தண்ணீர் எடுக்க செல்வது வழக்கம் அண்ணா. அதுதானே வழக்கம் அண்ணா. அப்படி இருந்தாலும் நானோ தண்ணீர் எடுத்து திரும்பி வரும் வேளையிலே நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் என்னை பார்த்து கேவலமாக நகைக்கிறார்கள் அண்ணா. உன்னை பார்த்து கேவலமா பேசுறாங்க. ஆமண்ணா. நாட்டு மக்களா? ஆமண்ணா. ஏமா அண்ணா, அவர்கள் நகைப்பதற்கு காரணம் இருக்கிறது அண்ணா. அப்படி என்ன காரணம்? இங்கு பாருங்கண்ணா, எனக்கோ நினைவு தெரிந்த நாள் முதலாக உன்னிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் கேட்டதில்லை அண்ணா. அப்படியா? அதற்கு சரியான பதில் நீங்கள் உரைத்ததும் கிடையாது. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே உன்னிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறேன், எனக்கு சரியான பதில் சொல்லுங்கண்ணா. சொல்லுமா அண்ணா? இங்க பாருங்கண்ணா. அண்ணா, நானோ நினைவு தெரிந்த நாள் முதலாக இந்த திருமாங்கல்யத்தை கழுத்திலே சூடிக் கொண்டிருக்கிறேன் அண்ணா. அப்படியா அண்ணா? அப்படி இருந்தாலோ இந்த மாங்கல்யத்தை என்னுடைய கழுத்திலே கட்டியவர் யார் அண்ணா? அவருடைய பெயர் என்ன? அவருடைய நாள் என்ன? எனக்கு விளக்கமாக எடுத்து சொல்லுங்கள் அண்ணா. நடந்து விட்டார்
வேண்டும். அதன் பிறகு என் தங்கைக்கு புரிவதை சொல்ல வேண்டும் என் அண்ணன் காத்து வருகிறேன். அப்படியா அண்ணா? இந்த தாலியை காத்திருவா யாருண்ணா? அண்ணா விஜயநாட்டார்களே, விஜயவர்மன் அவருடைய மகன் என் மச்சான் அவதான் விஜயன். அண்ணா பாருமா என்ன மச்சான் விஜயனுக்கும் 7 வயது, அண்ணா உனக்கு 5 வயது. அப்படியா? 20க்குமே சின்ன வயதிலேயே திருமணம் நடந்து விட்டாருமா. அப்படியா அண்ணா? ஆமாமா அண்ணா இங்க பாருங்கண்ணா, என்னுடைய கணவர் எப்பொழுதுனா வருவாரு என்ன கூட்டிட்டு போக. சின்ன வயதிலேயே உனக்கு தாலி கட்டி விட்டு அயல்நாடு சென்று விட்டால் பட்டப்படி முடிக்க. அப்படியா? பட்டப்படி முடித்து விட்டு இப்ப லிகிதாரிப்பினால் தாலை வருவதாக. அண்ணா ஆமாமா அண்ணா கேட்பதற்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணா. இந்த பருவா காலையில இருந்து வேலை தேடி சென்றேன். இருந்தாலும் எங்கு சென்று வேலை கட்டலாம், வேலை கிடையாது கிடையாது என்று சொல்றீங்க தவிர வேலை இருக்குது ஒரு சொல்லமா அண்ணா? ஆகையாலே இப்போது என்ன செய்ய போறீங்கண்ணா? காலை இந்த போனதுல சுத்தி சுத்தி வந்ததால் பசி அதிகமா இருக்குமா? அண்ணா இங்க பாருங்கண்ணா, உங்களுக்காக நம்முடைய ஏழ்மை குடுத்தியிலே பழைய சாதமும் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். புளி சாதம் லெமன் சாதம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்னப்பா புளி சாதம் லெமன் சாதம்? புளி சாதம்ன்றது வந்து தொண்டில அப்படியே மென்மையா போகும். இந்த யமன் சாதம் யமன் சாதம் அது லெமன் சாதம். பக்கத்துல தண்ணி வச்சு நீ சாப்பிட்டனா அது லெமன் சாதம். சரி, பக்கத்துல தண்ணி இல்லாத சாப்பிட்ட அதுதான் யமன் சாதம். ஒரு காலமும் தண்ணி இல்லாம சாப்பிட மாட்டேன். இந்த லெமன் சாதத்தை எப்படி செஞ்சு எடுத்துட்டு வந்த? இந்த கதிக்கார வேற கலாச்சியா அமரபுரி நாடுன்னு போறேன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னியா பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன். அப்படியே தையா தக்கா தம்ம சிவனு குதிக்கிறான். இளவரசரோட அமரநாடு செல்கின்றாயே, அதனால ஒரு பேர் இன்பமா இருக்கும். அதனால என்ன பண்ணா ஒரு படி ரேஷன் அரிசி போட்டு வச்சா. சரி, தாலிக்கு என்ன இல்லையான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். நான் என்ன பண்ண குடுக்குன்னு ஓடின ரேஷன் கடைக்கு ஓடி போய் 1/2 லிட்டர் கிருஷ்ணாலு வாங்கி கொடுத்தேன். கிருஷ்ணாயில ஊத்தி நல்லா போட்டு தாளிச்சு அப்படியே மூட்டை கட்டினா ஊச வந்துருமா? அதனால அந்த சாப்பாட்டு கீழே கொட்டி தரையில போட்டு எல்லாம் பரப்பிட்டேன். தாளால மேய்ச்சி மூட்டை மூட்டையா கட்டி குத்துக்கிறா. ஆளுக்கு ஒரு புடி எடுத்துக்கலாம். எனக்கு வேண்டாம். அதுல என்ன ஒரு ஈரத்து கூட இருக்குல்ல, நீங்க தான் சாப்பிடுங்க. உள்ளக்கறாங்க பேர் கூடு சாப்பிடு. இவ்வளவு நல்லா கறாங்க பேர். டேய் ஒரு புடி எடுத்துக்க. இந்த ஒரு புடியா? அது யாருக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. சரி நானே சாப்பிடுறேன். சரி, இப்படியே சென்று கொண்டிருந்தால் அமரநாடு செல்லும் பொழுது கால்கள் இன்னும் அயற்சியாக ஆகிவிடும். பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். எப்படி? நாட்டு மக்கள் பற்றி நாம் தான் கருத்த வேண்டும். சரி, இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதனுக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு, எத்தனை சிறிய மனிதனுக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு, எத்தனை சிறிய மனிதனுக்கு. அத்தனை சிறிய பறவைக்கு
போச்சு இப்ப நான் ஒரு இப்படி எடுத்துக்கோ. ஏய் இத நான் சாப்பிடுறேன். சாப்பிட்டேனா இந்த கம்பெனில குடுத்துட்டு வர 5 லட்சம் ரூபாய் அதை கேட்காத விட்டுறியா? என் பொண்டாட்டி புள்ளைக்கு சந்தோஷமா இருக்கட்டும். சரி வட்டோம். சரி வந்து விட்டோம். அதோ தெரிகிறது பாரு ஒரு ஒற்றை குடிசை. ஒற்றை குடிசை. அந்த ஒற்றை குடிசை ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. சூர்னா எப்படி ஆயி போறன்னு தெரியல. சொல்லுங்க. அது இருக்கட்டும். இந்த அடக்குறவா அப்படியா? அம்மா நீ ஒரு பணக்கார வீட்டில் சென்று கேட்டிருந்தால் அதுவே வீட்டை கட்டிருக்கோம். இதுவே ஏழ்மை அடுத்த குடும்பம். அதில் கேட்டால் பழைய கஞ்சி கூட கிடைக்காது. அடி ஓட்டி ஆகட்டும். நீ சென்று நம்முடைய அரண்மனை பவரை காத்து. ஒரு பொட்டு மணி வீட்டுல தள்ளி விட கூடாது. லோ 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 அறிவானுங்க. கட்டு பசங்க பொட்டு பசங்க பொட்டு பசங்க. வெளிய வந்துருங்க. எத்தி வந்து நான் உன தக்காமல நிப்பாடா. ஏதோ தெரியாத ஓடி போய் வாங்கிட்டீங்களா? அப்படியே நகம் போட்டு ஓடியாமா. டேய் அரண்மனை பவர் கூட தகுந்த முறையில் தான் காட்ட வேண்டும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால தகுந்த முறையில் ஆய்த்து கொண்டு வா. ஐயா வாங்க வெளிய வாங்க ஐயா. வாங்க 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 ஐயா வணக்கங்க. நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா? நான் தான் விஜயபுரம் நாட்டுக்கு வரேன். ஐயோ இருங்க. நான் இப்படி போடுறேன். உட்காருங்க. பாத்து பாத்து மெதுவா. அச்சு மணி மணி போடு. ஆனா உன்னை ஏறிய சார் போறதுக்கு யாரால முடியாது. ஐயோ மச்சான் நீ வந்துட்டல. உன்னை பாத்துற கைய ஓல காலுல என்ன சேர்த்து ஒண்ணு புரியல. உட்காருங்க. உட்காருங்க. கை மகருங்க. மச்சான் சின்ன வயசுல பாத்துது மச்சான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கறியா? ஆமா மாமா இருக்கீங்க. மாமா சௌகரியமா இருக்கறாரு. நாட்டு மக்களே அவங்களுக்கு எந்த குறையில பாதி பேர் மூசினா பாதி பேர் தூங்கிறாங்க. அப்படியா? ஓடிங்க. தங்கச்சி தங்கச்சி சாட்டு உட்காந்துக்கிறா என் தங்கச்சி வீட்டுல. அப்படியா? ஆமா. பரவாயில்லையே. ஆமா மச்சான். உன் தங்கச்சி எப்படிங்கிறா? நல்லா இருக்காங்க. எந்த பணி கிடையாது. என்ன யாரு நான் வந்து வந்துட்டீங்க. வைத்தியமா சாப்பிடுங்க. சீத்து என்ன சாப்பிடுறீங்க? பெரிய பட்டத பீஸா பர்த்தி. அப்படியா? வாங்க இங்க. நான் யார் தெரியுமா? யாரு? உட்கார வச்சு கை கால் அமுக்குறிய என் மச்சான் தானே? விஜயபுரி நாட்டின் காவலி. காவலியா? அட காவலிடே. உனக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து இது கையோட காவல இதுல வர கை கால பிடிச்சு விஜயபுரி நாட்டுல இருந்து வந்துக்கிறேன்னு தான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். நீயா பேசுற, நீயா உட்கார வைக்கிற, நீயா அமுக்குற. நான் இல்ல விஜயபுரி நாடு சொன்னதும் என் மச்சான பார்த்து நீட்ட நாக்கு ஆகிடுது. சின்ன வயசுல பார்த்தது. ஆமா. அதான் சந்தோஷம். ஒரு ஆவேசம். ஒண்ணும் புரியல. ஆவேசம் போவேசம். நான் மட்டும் வரலங்க. விஜயபுரி நாட்டுல இருந்து இளவரசர் வந்திருக்கேன். அவருடைய மைத்திரர் மச்சான் வந்திருக்கா? ஆமா. எங்க? நீங்க சொல்லு மைத்திரா.
கலாச்சியா இல்ல நீ ஆடாது தொலை ஒழுகுது அப்படியே எங்க நாட்டுல இருந்து கலாரியா தாந்துக்கிறேன். கலரியா என்ன தெரியுமா? புளி சாதம், லெமன் சாதம் ரெண்டு வண்ண கொண்டு வந்துட்டேன். ஆமா, ஒரே வாசனை. எங்க போன வாசனை இவங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை வச்சுக்கா உட்காரே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் பாடம் டான்ஸ் பாடிடு. இவங்கெல்லாம் எடுக்காத ஒரு வரமா எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கின்றப்பா? நல்லா இருக்கின்றாயா? உன்னுடைய தங்கை எப்படி இருக்கின்றா? ஓயே தங்கையா மச்சான் உன் நினைவே கொண்டு பார்க்க வேண்டும் அவளை துணியா பார்க்க வேண்டுமா? அண்ணா சாந்தி இங்க பாருங்க என்னோட கணவர் எப்போது வருவார் என்று கேட்டு கொண்டிருந்தாயே. உண்மைதான். ஏமா அண்ணா கணவர் வந்து விட்டார். அப்படியே அண்ணா இங்கதான் இருக்காரு. வந்துருக்காருமா? ஆமண்ணா. அதோ பாரு, அதோ இறைவா ஆண்டவா ஐயோ அண்ணா 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 வாங்கண்ணா. ஏன்? இவரதான் என் கணவர். ஐயோ மச்சான் எவ்வளவு உயரமா எவ்வளவு அழகா இருக்காரு. மச்சான் நம்ம போமா பாரு அவன் மச்சானே. கிட்ட போய் கட்டி போ. நீ பாரு முதல்ல. பாரு முதல்ல. அட பைடா. அட கெட்டடா. புரியாத பேசுங்க. கணவரை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கா நீ குறுக்க வந்துக்கிறியா? வல்லட்டா வந்து நின்னு நானே அதோட அது என்ன பாத்துச்சா? நீ ஏன் குறுக்க வந்து ஓர மணிக்கு வருதல? கோபால தங்கச்சி நாய் கத்திச்சேப்பா. கோபால தண்ணிக்கு நாய் கட்டிச்சா? அப்படியா? இவங்கடா. யாரும் விட மாட்டாரு. குடிக்கார போறோமா? மனசாட்சி இருக்குதா இல்ல? எனக்கா மனசாட்சி இருக்குதா? இருக்கேப்பா. பொண்டாட்டி பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிக்கிறிய. சரி, என் பொண்டாட்டி விட்டு 3 நாளா உன் பின்னாடியே தானே சுத்திக்கிறேன். உண்மைதானே? உன் முன்னாடியே தானே வந்துக்கிறேன். ஆமா. நீ மட்டும் வந்த உடனே போய் கட்டி பிடிக்கிறிய. அதனால நான் என்ன பண்றது? நீ பிடிக்கிறன்றியா? ஏய், ஆசர்னா வெளிப்படையா சொல்றா. இல்லங்க, என் முன்னாடி விட்டு உன்னா கூட சுத்தினே ஏய். சொன்னங்க. உன்னை அருகாமையில் வைத்திருக்கின்றேன். இதுவரை உன்னை காவலாக பார்த்திருக்கின்றேனா? இல்ல. எனது நண்பனாக தான் பார்த்திருக்கின்றேன். ஆமாங்க. நண்பனா இருக்கும்போது என் தாய் தந்தையை பங்கெடுத்துக்க. சரி. என் தங்கை கூட பங்கெடுத்துக்க. ஏய். உறவை பங்கெடுத்துக்க. சரி. மனைவி மட்டும் வேண்டாம். ஏன் தெரியுமா? உன்னுடைய தாய் தந்தை என்னுடைய தாய் தந்தை இருவரும் பார்த்து மற்றவர் கேட்டா என்ன சொல்லுவோம்? அப்பா அம்மா தான் சொல்லுவோம். தங்கையை பார்த்தா, தங்கச்சி தான் சொல்லுவோம். மாமன் மச்சான பார்த்தா, எல்லாம் மாமா மச்சான். மனைவியை பார்த்தால் நம்ம பொண்டாட்டி. இப்பதானே சொன்னேன். இல்ல, ஏய், நம்ம பொண்டாட்டி. அனைத்து உறவுகளும் ஒருமைப்படுத்தி நம்மளுடன் பேசலாம். சரி. மனைவியை மட்டும் பன்மைப்படுத்தி வேறுபடுத்தி தான் பேசணும். ஆகட்டுங்க. ஒன்றாக சேர்த்தோம் ஏய். குடும்பம் செய்ய முடியாது. சரிங்க, ஆகட்டுங்க. ஐயோ மச்சான் ஓடி வா. மச்சான் தோடு. அவ ஒரு பக்கம் இருக்கு. வாங்க. அவசரப்படாது. அவள் அழைத்து செல்ல வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அப்புறம் கூப்பிடுங்க. அப்படியா? ஆமா. சொல்லு மச்சான். உன் தங்கை நான் அழைத்து செல்ல வேண்டும் என்றால் என்னுடைய தங்கை நளினாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். மச்சான் உடி தங்கியா நானே திருமணம் செய்து கொள்ளணும். இத வர மச்சான். நீங்க யார் மச்சான்? நீங்கள் ஒரு கோபுரம், நான் ஒரு குப்பைமேடு. அப்படி இருக்குது ஏழு குடும்பத்தில் இருந்து மச்சான். உன் தங்கைக்கு எனக்கும் ஏழு வச்சது எட்டாது. நான் திருமணம் செய்து கொள்ள மச்சான். மைத்னா, நீ ஏழ்மை விட்டுவிட்டு வருத்தப்பட வேண்டாம். நீயோ நல்லவன். இந்த உலகத்தில் திறமைசாலி அறிவு மட்டுமே சிறந்ததை தவிர பணம் பெரியது கிடையாது. அன்று ஒரு நேரத்தில் கர்ண பரமாத்மா கூட இருக்கின்ற தருவாயில் செய்த தான தர்மத்திலும் கர்ணனுக்கு தானம் செய்து விட்டுதான் சென்றார்கள். அப்படியால நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய தங்கை என் தங்கை திருமணம் செய்து சொல்லு. உன் தங்கை நான் எடுத்து கொண்டு நீ என்ன உதாரணம் சொல்லாத சரி. உன் தங்கை திருமணம் செய்து கொள்ளாதே. நான் வர முடியாது. அப்படி என்றால் உன் தங்கை உன்னோட வாய விட்டுக்கிட்டு சாந்தி என்னமா இது? அண்ணா என்னன்னா வார்த்தை எடுத்து சொல்லிட்டீங்க என் கணவரிடத்திலே. அண்ணா அவர் என்னன்னா உங்ககிட்ட தவறாவா கேட்டாரு. அவருடைய தங்கையை தானே திருமணம் செய்ய சொன்னாரு. அண்ணா அது என்ன அவருடைய ஆசையா? இறந்து போன நம்முடைய தாய் தந்தையின் ஆசை என்ன? அண்ணா நம்முடைய தாய் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுங்கண்ணா. அது மட்டும் இல்லைன்னா என்னுடைய கணவர் வந்து கூப்பிடும் பொழுது உங்க வாழ்க்கையை நினைச்சு பாத்தீங்களே, அதற்கு மறுநொடி இந்த தங்கையின் வாழ்க்கையை நினைச்சு பார்த்திருந்தீங்கன்னா இப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லிருப்பீங்களா நீங்க? அண்ணா தங்கச்சி ஏனென்றால் அந்த வசதியானவங்க அதான் இப்படி சொன்னேன். இந்த பாருமா, என்னை விட என் தங்கை வாழ்வுதான் எனக்கு முக்கியம். ஏமா அவங்க எங்க போக போறாங்க? ஆமா. கொஞ்சம் தான் போயிருப்பாங்க. ஆமா. போய் படி கட்டி கம்மு வாயா. ஏனா ஏனா இல்லையா உனக்கு? கம்முனு வாயா வா. போய் அந்த வீட்டு போய் பேசி வர நீ.
ஒரு நண்பனா இருந்தா கூட கடைசியில எங்க கொள்ள விட்டு பாத்தியா இளவரசத்தா அந்த அம்மா சொல்றது அவர் கோவம் வராது உனக்கு கோவம் வரல அடடே அவர் கோவம் வருது என்னால ஒற்றை நண்பன் அல்லவா அப்படி இருக்கும் கோவம் வரதா இந்த பொண்ணு இங்கே விட்டுட்டு வா வா நம்ம நாட்டுக்கு போலாம் சரி. எத்தனையோ நாட்டு இளவரசி இருக்கிறாங்க அவங்கள பார்த்து உனக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டேன்னா நம்ம அரண்மனைக்கு வந்த உடனே அப்படியே நடு நடுவாங்க களப்பறிப்பாங்க அறப்பறப்பாங்க நாத்து எடுப்பாங்க எல்லா வேலையும் செய்வாங்க ஒரு நாட்டு இளவரசி இந்த வேலையெல்லாம் செய்யலாமா ஒரு நாட்டு இளவரசி நான் வானத்துல இருந்து குச்சி வந்துட்டாங்களா நீ கூறுவது உண்மைதானப்பா ஏய். பணம் இருக்குன்ற ஆணவத்தோடு இருந்தோம்னா வச்சுக்கிற நிலநீர் மொத்தம் காஞ்சி கரமா தான் போகணும் வித்துக்கு துத்தான் போனோம் அப்படி இருக்கும்போது ஏய். பாமர மக்கள் விவசாயம் செய்வதற்கு பால் மாறுறாங்க ஆமா. ஒரு காலம் நாம் பெரியவன் என்று யாரும் நினைக்காமல் இருந்து ஏய், ஏய். நிலத்தில் இறங்கி அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக வேலை செய்தால் மட்டுமே தான் ஆ. விவசாயத்தை காக்க முடியும் ஆமா. நம்மளும் அறுசுவை விருந்து சாப்பிட முடியும் ஆமா. ஆகையால் இறங்கி வேலை செய்ய வேண்டும் விவசாயத்தை காக்க வேண்டும் அதானே. அவ்வளவுதான். இந்த பொண்ணு வேணாங்க விட்டுவாங்க மச்சான் 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 கால பிடிக்கிற மச்சான் நீ என் காலைய பிடிக்காத என் பூ- ஏய், புஜத்தை புடி. அண்ணா அண்ணா யாருன்னா உங்க மச்சான் அத ஏன் குறு குறு எதுக்கு வரமா ஐயோ நீங்க ஒரு புறமா மறுபடி இருங்க பின்னால நிக்கிறாரு ஒரு புறமா இருங்கண்ணா அண்ணா தம்பி, அண்ணா. என்னை முன்னே விட்டு பின்னே அழைத்துக் கொண்டு ஓடி வருவதற்கு காரணம் என்ன அத்தான் காரணம் இருக்குதுங்க எல்லாம் சந்தோஷமான செய்திதான் எப்படி? அத்தான் என்னுடைய அண்ணன் உங்களுடைய தங்கையை திருமணம் செய்ய மனப்பூர்வமா ஒப்புதல் சொல்லிட்டாரு கேட்டு பாருங்க நீ நவரேமா கேட்டுக்கிறேன் என்னுடைய தங்கை திருமணம் செய்ய மனப்பூர்வமான ஏன் சம்மதமா மனப்பூர்வ சம்மதையா அப்படின்னா புறப்பட அரண்மனைக்கு போ. ஓடி, 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 ஓடி. என் மகன் அமரவரை நாடு கேட்டாரு இதோ வந்துட்டோம். வா. எனக்கு முன்பதாக நம்மளுடைய காவலில் வந்து கடமை வீரன் கண்ணத்தாரு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே வைப்பார்கள் அந்த மணி ஓசை போல வந்து விட்டார். சென்ற விஷயம் என்ன ஆச்சு? சிறப்பாக முடிந்துவிட்டது. என் மனைவி சாந்தி அழைத்துக் கொண்டு வந்து விட்டார். அது மட்டுமில்லை. நீங்கள் கூறியவாறு என் தங்கை நளினாவை திருமணம் செய்து கொள்ள மைத்துனரை கையோடு அழைத்துக் கொண்டு வந்து வராங்க பாருங்க. மாமா 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 அவரே நோய்க்கு மாமா மாமா வாழ்த்துங்கள் மாமா என் தங்கை பெற்ற செல்வங்களே மாமா வாழ்க வாழ்க ஆகட்டும் மாமா மாமா சின்னது நாட்டு வந்து அம்மா புதிய இவர் யார் மாமா இவர் யார் தெரியலையே என் நாட்டு போர் புரியும் இவரா போர் பண்ண தளபதியா நீங்கள் வாழ்த்த வேண்டும் உன்னை வாழ்த்துகிறேன். அந்த இன்பத்தில் இட்டு அந்த புனித பொங்கலிட்டு உன மனமாற வாழ்த்துகிறேன். ஆகட்டும். உனது கலை வாழ்க, வாழ்க. உனது கலை நீடிக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். யாருப்பா ஏய், சீ. ஏப்பா ஆரஞ்சு கலரா மன்றத்திலே அப்பா ஒரு நாளைக்கு சொல்வது உனக்கு தெரியாதா உங்கள் மனம் போல வாழ்த்துக்கு தளபதியாரே ஈர்க்க சுமந்திலே பவா. ஆகட்டுங்க பவந்து பவந்து ஆகட்டுங்க அமரா மாமா என் மகளுக்கு விளையாட திருமணம் சரி நீ சென்ற மாப்பிளை கோலத்தோடு ரொம்ப நல்லது. ஆமா. ஆகட்டும் மாமா. போய், போய், மச்சான். திருமணம் நடக்க வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.